ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போன வீடியோவோட தொடர்ச்சி தான். போன வீடியோவில் பட்டி எப்படி தைக்கலாம், டாட் எப்படி பிடிக்கலாம், கழுத்து பீஸ் எப்படி அடிக்கலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஊக்பட்டி எப்படி வைக்கலாம், ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணலாம், இடுப்பு அளவு வச்சு எப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பழகுறவங்களுக்கும் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்தா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையும் சொல்கிறேன், நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஊக்பட்டி வைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு பீஸில் கீழ் சைடு 1 இன்ச்சு மேல் சைடு 1 இன்ச்சு வச்சு தைச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு அளவுக்கு தைச்சிக்கலாம். பீஸ் திருப்பி மேல் சைடு இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி உள் சைடை திருப்பிக்கலாம். 3/4 இன்ச்சு அளவுக்கு விட்டோம்னா உள்ளே மடித்து தைச்சிக்கலாம். கழுத்து பீஸு வேறு கலரில் இருக்கும், அது ப்ளவுஸுக்கு துணி பத்தலை. உள் சைடு போகிறதுனால நான் வேறு கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிட்டேன். பத்தலைன்னா நீங்களும் இப்படி இது மாதிரி மேட்ச் துணி வச்சு தைச்சிக்கலாம். பட்டிக்கும் சிலது பத்தாமல் வரும், அதுக்கு மேட்ச் துணி வச்சு தைச்சிக்கலாம். 3/4 இன்ச்சு அளவுக்கு உள் சைடாக மடித்து தைச்சிக்கலாம். இந்த பிசுறு வர்ற இடத்துல 1/2 இன்ச்சு விட்டு பிரிக்கிற ஊசியில் பிசுறெல்லாம் உள் சைடு வச்சு மடித்து தைச்சிக்கலாம். கட்டு கட்டி எடுத்துக்கலாம். ஊக்கு வைக்கிற பட்டி இவ்வளோதான். அடுத்து வி பட்டி 2.5 இன்ச்சு அளவுக்கு உள் சைடாக வச்சு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸு கிராஸ் கட்டிங்கு இழுக்காமல் தைச்சிக்கலாம். இழுத்தோம்னா பீஸ் பெருசாக வந்துடும், 2 சைடும் எச்சு கம்மியாக வந்துடும். 2 பீஸுமே இழுக்காமல் தைச்சிக்கலாம். வீப்பட்டி அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு மடித்து திரும்பவும் ஒரு 1/4 இன்ச்சை மடித்து கெட்டி பீஸை வச்சு அடிச்சுக்கலாம். பீஸ் இல்லைன்னா கிழிஞ்சிரும். டைட்டாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம கெட்டி அடிச்சிட்டோம்னா கிளாத்து கிழியாது. கீழ் சைடு 1/2 இன்ச்சு உள்ளே மடித்து பிரிக்கிற ஊசியில் பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தள்ளி விட்டு அடிச்சுக்கலாம். ஊக்கு வைக்கிறதுக்கு 5 வி ஷேப்பில் தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு ஒன்று மேல் சைடு ஒன்று, இடையில இருக்கிறத 3 பாகமாக பிரித்து 3 வீப்பட்டி அடிச்சுக்கலாம். அது கட்டு கட்டிக்கலாம், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். நம்ம 2 தடவை கட்டு கட்டிக்கிட்டோம்னா கெட்டியாக நின்றுக்கும். ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது இது கரெக்டாக வரலைன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அளந்து மேலேருந்து கீழ் வரைக்கும் எவ்வளவு இருக்குதோ அதை அளந்து மார்க் பண்ணி அதுலேயே தைச்சிக்கலாம். மேல் சைடு பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி பிரிக்கிற ஊசியில் உள் சைடாக தள்ளி விட்டு அடிச்சுக்கலாம். இது கட்டு கட்டி எடுத்துக்கலாம். 2 பீஸும் ஈவனாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். சரியாக இருக்கும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். கவர் தட்டு வெட்டினது ஃப்ரண்டில் வர மாதிரி வச்சு, அதிகமாக இருக்கிறது பேக் சைடு வச்சு அடிச்சுக்கலாம். இங்கே ஆரம்பிக்கிறதே 1/2 இன்ச்சு அளவு ஆரம்பித்தோம்னா அந்த சைடும் 1/2 இன்ச்சு அளவுலேயே முடியணும். அப்போ தான் சைடில் எச்சு கம்மி வராமல் 2 பீஸு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். ஸ்லீவ் கட் பண்ணதும் சென்டர் பகுதிக்கு கரெக்டாக வரணும். 1/4 இன்ச்சு எச்சு கம்மியாக வரலாம், அதை தாண்டி அதிகமாக வரக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டதை சென்டர் பகுதியிலிருந்து ஆரம்பித்து தைச்சிக்கலாம். சரியாகவே வந்திருக்கு. அடி பீஸை இழுக்கக்கூடாது. கிராஸ் கட்டிங்கு எந்த பீஸையுமே இழுக்காமல் அடித்தோம்னா கரெக்டாக வரும். இழுத்தோம்னா சுருக்க வந்துடும் ப்ளவுஸ் போட்ட பின்னாடி. ஸ்லீவ் எச்சா இருக்குதுன்னு
அடிக்கிற பீஸை இழுத்து அடிக்கக்கூடாது. லைட்டாக இழுத்துக்கலாம். அதுக்கு தாண்டி இழுத்திங்கன்னா ஸ்லீவ் லூஸ் கிடைக்கும். சரியாக வந்திருக்கு. சைடு ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிக்கும். இன்னொரு ஸ்லீவு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸும் இதே மாதிரி கரெக்டாக தைச்சோம்னா ஈஸியாகவே பழகிக்கலாம். எந்த குழப்பமும் வராது. மேல் சைடு கொஞ்சம் மெதுவாகவே தைச்சிக்கலாம். ஸ்லீவ் பெண்டாகி வர்றதுனால அதிகமாக இழுத்தோம்னா 1/2 இன்ச் வர்றது 3/4 இன்ச்சாக போகும், 1/4 இன்ச்சாக போகும். கரெக்டாகவே அடிச்சுக்கலாம். அடித்த தையல் மேலேயே இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். 2 தையல், ஒரு தையல் மேலே ஒரு தையல் இருந்தால் தான் பீஸ் கெட்டியாக இருக்கும், தையலும் விட்டு போகாது. இப்போ இடுப்பகுதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். 27.5 இன்ச் வேணும். 7 இன்ச் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச் வச்சுக்கலாம். நம்ம பேக் சைடு வெட்டும்போது கிராஸாக வெட்டலை, அதனால பேக் சைடு பீஸு இடுப்பு சின்ன இடுப்பாக இருக்கிறதுனால 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். சைடு ஜாயின் பண்ண பின்னாடி அதை இதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு ஸ்லீவுக்கு என்ன அளவு இருக்கோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. And this is absolutely free. இன்னொரு ஸ்லீவுக்கும் அதே அளவு மார்க் பண்ணி அடிச்சுக்கலாம். பீஸ் இழுக்காமே அடிச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங் மேலே இருக்கிறது இழுத்தோம்னா கீழ் சைடு அதிகமாக வந்துடும். நம்ம பீஸ் அதே விட்டுட்டோம்னா கீழ் பீஸோடையே அப்படியே மேலே வந்துடும். பேக் சைடு எச்சா விட்டதை எவ்வளோ இருக்குதுன்னு டேப்பில் அளந்துட்டு 2 டாட் பிடிச்சிக்கலாம். கழுத்து பீஸு சென்டருக்கு வெட்டியிருப்போம், அதிலிருந்து சென்டர் பண்ணி 2 சைடு டாட் பிடிச்சிக்கலாம். இது ஒரு 3.5 இன்ச் நீளத்துக்கு பிடிச்சோம்னா போதும். இடுப்பு பகுதி அளந்து பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. அரை இன்ச்சு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைடுக்கு ஃபஸ்ட்டு அடித்த தையலோடு கொண்டாந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா இடுப்பு அளவு சரியாக போயிடும். இல்லைன்னா பேக் சைடு பிடிச்சி டாட்டில் அடித்து விட்டுக்கலாம். 27.5 இன்ச்சு வந்துருச்சு. 3 தையல் அடிச்சுக்கலாம். ப்ளவுஸ் டைட்டாக போனால் பிரித்து விட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளவுஸ் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எப்படி தைக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். முதல் வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சைடு இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். சரியாக தைச்சதுனாலேயே எல்லா ஜாயிண்ட்டும் கரெக்டாக வந்திருக்கு, எச்சு கம்மியாக வரல. 2 பீஸுமே கரெக்டாக இருக்குது. கட் பண்ண அளவு நாம் தைச்சோம்னாவே ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பழகுறவங்களுக்கும் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக தைச்சி பழகிக்கலாம்.